தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பு தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய பார்வைகளை நாம் கேட்டு பெறலாம். பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கார்த்திகேயன். இந்த பாமகவினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கும் பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸுக்கும் இடையேயான மோதல் போக்கு மற்றும் அதிகார போக்கு இன்றைய தினம் முடிவுக்கு வருமா? இந்த சந்திப்பு ஒரு சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனால் காரணம் என்ன மாதிரியான தீர்வுகளை இரண்டு தரப்பும் முன்வைக்க போகுது என்பதை பார்க்க வேண்டும். திரு அன்புமணி அவர்கள் தான் தலைவராக தொடர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை தன்னுடைய அதிகாரம் மட்டுப்பட்டிருக்கு. அதனால அவரை செயல்தரை அன்புமணியை சுருக்கி கொண்டு தான் ஒரு செல்வாக்கில் அதிகாரம் மிக்க ஒரு நிறுவன தலைவராக தொடர வேண்டும். அப்பொழுதுதான் எடுக்கக்கூடிய முடிவுகள் வன்னியர் சங்கமானாலும் சரி, இல்ல குடும்பத்தினுடைய மெட்ட உறுப்பினர்கள் முகுந்தன் பரசுராமன் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கெல்லாம் தனக்கு தன்னிடம் அதிகாரம் இருந்தால்தான் எதுவாக இருக்கும் என்பது அவருடைய எண்ணம். எது மாதிரியான ஒரு ட்ரூஸ் வரணும் அப்படின்னா, என்ன மாதிரியான தீர்வை முன்வைக்கிறார்கள்? சமரசத்திற்கு ஒப்புக்கொள்கிறாரா அன்புமணி? செயல் தலைவராக தொடர்வதற்கு தயாராக இருக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அன்புமணியினுடைய நிலைப்பாட்டை அவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நியமனங்களை நீக்கியவர்கள் எல்லாம் செல்லாது, நான் தான் தலைவர், அவர்கள் தொடர்வார்கள் என்று ஒரு எதிர்நிலையில் அவர் இதுவரையும் காய் நகர்த்தி இருக்கிறார். ஆனா இன்று ஒரு தன்னுடைய குடும்பத்தோடு போய் சந்திக்கும் பொழுது தந்தை மகளுக்கு இடையான பரஸ்பர உறவுகள் புதுப்பிக்கப்படுமா, இல்லை இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்படுமா என்பதே இது போன்ற தீர்வை யார் முன்வைக்க போகிறார், இல்ல யார் சமரசத்திற்கு ஒப்புக்கொள்ள போகிறார்? யாரோ இரண்டு தரப்புலையும் பரஸ்பரம் சமரசம் செய்து கொள்கிறார்கள். இல்ல முகுந்தன் அவர்களை முன்னிலைப்படுத்துவதையோ, இல்ல வன்னியர் சங்கம் அருள்மொழி அவர்களை எல்லாம் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் கட்சியில சரியாக அப்படின்னு சொல்லி திரு ராமதாஸ் விரும்புவதை ஒப்புக்கொண்டால் திரு அன்புமணி அவர்கள் அதே நிலையை தொடுவதற்கு ராமதாஸ் அவர்கள் அந்த கண்டிஷன்ல ஒத்துக்கிட்டாருன்னா சமரசம் ஏற்படலாம். ஏன்னா ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய கேரக்டர் குறித்து பேசுற அளவிற்கு திரு அன்புமணிக்கு எதிரான கருத்துக்களை பொதுவெளியில் வைத்து விட்டார். அதையும் தாண்டி திரு அன்புமணி அவர்கள் இன்று ராமதாஸ் அவர்கள் தன் தகப்பனரிடம் சென்றதற்கான காரணம் வன்னிய மக்கள், அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள், குறிப்பாக வன்னியர் சங்கம், இவர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வீச்சு, அந்த செல்வாக்கு என்பது குறையவே இல்லை. சோ கட்சி நிர்வாகிகள் 108 மாவட்ட செயலாளர்களும் தலைவர்களும் அதில் பெரும்பான்மையானோர் அவரிடம் இருந்தாலும் கூட, நாளை வாக்கு சேகரிக்க வேண்டும், இல்ல தேர்தல் என்று வரும் பொழுது ஆதரவு திரட்ட வேண்டும், அந்த ஆதரவை திரட்ட வேண்டும், இல்ல வன்னியர் சங்கத்தினுடைய ஆதரவை பெற வேண்டும் அப்படின்ட்டு வரும்பொழுது, அந்த கேள்வி எழும் பொழுது திரு ராமதாசனுடைய கையோ மேலோங்கி இருக்கும். பாஜக பின்னணியிலிருந்து இந்த மொத்த பிரச்சனையுமே பாஜக பின்னணியிலிருந்து இயக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஏற்கனவே அன்புமணி அவர்கள் உள்ளாகி இருக்கிறார். அதை அம்பலப்படுத்தும் விதமாக திரு ராமதாஸ் அவர்கள் இரண்டு பேரும் அன்புமணியாவும் தாக்கி பிடித்துக் கொண்டு அதை பாஜகவோட கூட்டணி தொடர வேண்டும் என்று அந்த வெளிப்படுத்துவதற்கான காரணமே இவர்கள் பாஜக பக்கம் இருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தி விட்டார். அப்போ கட்சியினுடைய நலனை யோசித்து அதை பிரதானப்படுத்தி தான் இந்த முடிவை எடுக்கிறேன் என்ற நிலையில் அதே போல அந்த வன்னியர் சங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய, அருள்மொழிக்கு கொடுக்க வேண்டிய பிரதிநிதித்துவம், இல்ல முக்கியத்துவம், இல்லை தன்னுடைய முகுந்தன் அவர்களுக்கு, தன்னுடைய பேரன் முகுந்தன், இல்ல மற்ற நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இதையெல்லாம் அவர் முன்னிறுத்தும் பொழுது நிர்வாகிகள் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கட்சியின் நலனுக்கு எதிராக செயல்படுகிறார், இல்ல கட்சியினுடைய நீண்டகால் ஒரு வெல்ஃபேருக்கு எதிராக செயல்படுகிறார், பாஜகவோடு இருப்பது மட்டுமே அவருக்கு பிரதானமாக இருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை வெற்றிகரமாக திரு ராமதாஸ் அவர்கள் ஓரளவுக்கு நிறுவி விட்டார் மக்கள் மத்தியில. அப்ப அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்றதா அப்போ தொடர்ந்து அந்த வன்னியர் சங்கமும் சரி, இல்ல அந்த கம்யூனிட்டி மக்களுடைய ஆதரவு இவரோட இருக்கும் பொழுது வேறு வழியில் சமரசத்திற்கு ஒப்புக்கொண்டு போக வேண்டிய நிலைக்கு இப்போ அன்புமணி தள்ளப்பட்டிருக்கிறார், நிர்வாகிகள் தன்னுடன் இருந்தாலும் கூட. சோ இந்த சமரசம் ஏற்படாமல் இவர்கள் பிரித்திருந்து ஒருவேளை இன்று ஒரு சமரசம் எட்டவில்லை, அமைதியை ரெஸ்டோர் ஆகல அப்படின்னு சொன்னா, இந்த பிரித்திருக்கக்கூடிய பாமக என்பது எந்த கூட்டணியா இருந்தாலும், எந்த கட்சியோடு திரு ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோ பயணித்தாலும் சரி, அது கட்சிக்கு நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலில் பேரவழியை வைக்கும். ஏற்கனவே போய் இருக்கிறது இந்த பிரிவின் காரணமாக. மேலும் ஒருவர்கள் பிரிந்தே பயணிப்பார்கள் அப்படின்னா அவர்கள் பேர வலிமை 2 பேருக்கும் குறைவிடும். அதே போல வாக்கு சதவீதமும் பெரிய கணிசமாக விழுந்துவிடும்.
அப்ப அதையெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும்னா பல்வேறு கட்சிகள் இதே போல பிளவு சந்திச்சது, அந்த உதாரணங்களை எல்லாம் பார்த்துதான் ஓரளவிற்கு வந்து அந்த சமரசத்திற்கு இவர்கள் முன்வந்தார். ராமதாஸ் அவர்களும் சந்திப்பு ஒப்புண்டு அவரும் வந்து இப்ப சந்திக்கிறார் என்ற அவர் தரப்பிலும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சமரசத்திற்கு முன்வைக்கிறார் என்றுதான் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் எது போன்ற ஒரு தீர்வு தரப்பிலும் முன்வைக்கப்படுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்கள் சமரசம் செய்வது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை வெட்டளித்தமாக இந்த விஷயத்தை எபிசோட்ல தெளிவுபடுத்தி இருக்கிறார். பிரச்சனை முதல் காரணம் வந்து பாஜகவோடு செல்ல வேண்டும் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் அதிகார ஆசை அப்படின்றதுதான் வந்து அன்புமணியுடைய ஆசை. அதுவும் பாஜகவினுடைய உந்துதலும் தான் இந்த பிரச்சனைக்கு மூலம் காரணம் அப்படின்ற அம்பலப்படுத்திவிடார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.